என்னாச்சு? அங்க பூரா தேடி பார்த்துட்டோம்னா எங்கேயுமே காணல. இப்ப என்ன பண்றது? இந்த சைடும் நான் பார்த்துட்டேன். மாமா, சீதா, நானும் நீ தேடி பாத்தியாமா? பார்த்துட்டேன். அவங்க கிடைக்கல. கோயில் பின்னாடி எல்லாம் கூட தேடி பார்த்துட்டேன். சரி, எங்கேயுமே காணோம். இங்க வேண்டாம், வெளியே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். நாசமா போனவன் என் பொண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே கடவுளே. பிரியா, இப்போ என்ன பிரியா, பண்றது மாமா? மாப்ள. பிரியா கிடைச்சலா? என் பொண்ணு கிடைச்சாலும் மாப்ள. இல்லத்த. ஐயோ எங்க தேடி அவளை காணுமே, நான் என்ன பாருங்க, பண்ணுவேன்? நல்லா கடவுளே தேடினியா? என் பொண்ணை காப்பாத்து. அங்க இல்லையா அவன்? ஐயோ எப்படி அவன் மாயமா மறந்து போயிருவான்? அவன் கார் இங்க தான் நிக்குது. அவன் மட்டும் என் கண்ணை பட்டா கான்ஸ்டபிள், இந்த வண்டியை டோ பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வந்துருங்க. எஸ் சார். பொண்ணு சார், எதுக்கு கவலைப்படாதீங்க. அவன் இந்த ஏரியால தான் இருக்கான். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருவோம். எங்க கிட்ட இருந்து அவன் தப்பிக்க முடியாது சார். உங்க பிரியாவை மீட்டுறலாம். அவனை பிடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். நீங்க கவலைப்படாம புறப்படுங்க. சரிங்க இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் சீக்கிரமா பிரியாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா சார், நீங்க புறப்படுங்க. கான்ஸ்டபிள் வாங்க. இந்த திருட்டு பயலுக்கு இந்த கார் வேணும். அனுமதி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? சீதா மாப்ள, என் பொண்ணு அவங்கிட்ட என்ன பாடுபடுறாளோ. கடவுளே, ஒரு கண்ணு இல்லையா? சித்தி, இந்த அக்கிரமத்தெல்லாம் அப்படிலாம் சாமியை பார்த்துட்டு சொல்லாதீங்க. உட்கார்ந்திருக்கியே. பிரியக்கா எப்படியும் நமக்கு கிடைச்சிருவாங்க. உனக்கு உன் புருஷன் குணமாயிட்டால, அந்த தெம்பல நீ பேசுற. ஹ, எனக்கு என் மக கிடைக்கலையே. கடவுளே, என் பணம் வேற போச்சே. ஐயோ. அத்தை, முதல்ல உங்க எண்ணத்தை மாத்துங்க. நல்லது நினைங்க. அப்பதான் நல்லது இந்த நடக்கும். காரை பார்க்க எனக்கு கொஞ்சம் பத்திட்டு வேற வருது. வாயை மூடிக்கிட்டு. சித்தி ஒன்னும் சொல்லாதீங்க. என் பொண்ணு பாவம் அவங்க மனவேதனையில ஏதோ சொல்றாங்க. ஐயோ. இதை பெருசுப்படுத்தாதீங்க. என் பணம் நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ. அனுமதி, கொஞ்சம் அமைதியா. சித்தி, பிரியா கிடைச்சிருவா. சித்தி அழாதீங்க சித்தி. நீ சும்மா இருடி. ஐயோ ஐயோ, இது அவன் காரா? இந்த சனியை பிடிச்சவ காரை கூட நான் தொட மாட்டேன். படி, என் பொண்ணு போயிட்டாளே, என் பணம் போச்சே. ஐயோ. மா, வனிதா என்னானா? ராம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் நாங்க எல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறோம். அதுவும் மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறோம். நீ வனிதாவை பத்தி எல்லாம் இப்ப கேட்காத. அப்புறமா மெதுவா பேசிக்கலாம். ஆமாராம், நீ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்பா. நீ முழுசா குணமானதுக்கு அப்புறமா நாங்க எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றோம். சரியா? வனிதா எங்க போனா? ஏன் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க?